the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் முடிவுக்கு வந்துரும் மாட்டுக்கு. ஏன் அப்படின்னா ஜெலன்ஸ்கியே சொல்றார். என்ன அப்படின்னா, இந்த போர்ல நிறைய இழந்துட்டோம். இந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டே போறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரமே பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்கார போறோம் அப்படின்னு இருக்காரு. இந்த புத்தி ஏன் திடீர்னு ஜெலன்ஸ்கிக்கு வந்துச்சு அப்படிங்கிறதா இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இந்த புத்தி வர்றதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கும். ஒன்று அமெரிக்காவோட எலெக்ஷன் தான். அமெரிக்க எலெக்ஷன் இதை மையமா வச்சு பெரிய அளவுல ட்ரம்ப் வாசிக்கிறாரு. அதோட பாதிப்பை பைடன் அனுபவிக்கிறாரு. 24 மணி நேரத்துல நான் பதவி ஏற்றோடனே முடிச்சு வச்சிருவேன் உக்ரைன் யுத்தத்தை அப்படின்னு அவர் சொல்றது அமெரிக்கர்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்பதான் பைடன் வெள்ளை மலையில உட்கார்ந்து சிந்திச்சிருப்பாரு. நீ வந்து தானடா 24 மணி நேரத்துல நீக்குவேன், நான் இப்பவே நினைச்சா நீக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு நகர ஆரம்பிச்சிட்டாராட்டுக்கு. அதனால விசுவாசத்துக்கு பேர் போன ஜெலன்ஸ்கிய பேச விடுறாரு. பேச்சுவார்த்தையை நோக்கி பேசு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்பவே ஆரம்பிச்சாதானே எந்த நிமிஷத்துலயும் பைடன் நினைச்சா நிறுத்த முடியுங்கிறத காட்டலாம். அதுக்கான ஒரு பாதையை இப்பயே திறந்து வச்சிடலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கி இவ்வளவு நாள் இப்படிலாம் சொன்னதில்லை. எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அப்படின்னு இருக்காரு. இந்த உயிரிழப்புகளை பத்தி வாயே மனுஷன் துறக்க மாட்டான். ரஷ்யாவோட இழப்புகளை மட்டும்தான் சொல்வாரு. சொல்லட்டும் தாராளமா. ஆனா உக்ரைனோட உயிரிழப்புகள் ஜாஸ்தி, ரஷ்யாவை காட்டிலும் ஜாஸ்தி. ரஷ்யா 1 அப்படின்னா உக்ரைன் 2ஆச்சும் இருக்கும், இல்ல 10ஆச்சும் இருக்கும். ஏதோ ஒரு நம்பர், ஆனா கூடுதலா தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாயே திறந்ததில்லை. ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரையும் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே அவர்கள் 31,000 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில 4,40,000 பேர் இறந்திருக்கார்கள் உக்ரைன் வீரர்கள் அப்படின்னு இருக்காங்க. இங்க குறிப்பிட்டு பார்க்க போற இறந்திருக்கார்கள். அடிபட்டு களத்துல இருந்து விலகின எண்ணிக்கை தனி அப்படின்னு ரஷ்யாவே அறிவிச்சிருக்கு. அப்படி ரஷ்யா ஒவ்வொரு தாட்டி அறிவிக்கும் போதும் பொய் சொல்றாங்க அப்படிங்கிற பெரிய அளவு அறிக்கை இந்த பக்கத்துல இருந்து வரும். ஆனா கடைசியில 4,40,000 இறந்தவர்கள் எண்ணிக்கை, இதுல அடிபட்டு விலகினவர்களோட எண்ணிக்கையை நாங்க சேர்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஜெலன்ஸ்கியோட டீமோ வாயே திறக்கல. ஏன் உக்ரைன் ஆதரவான டெலகிராம் சேனல்கள் கூட வாயே திறக்கல. அந்த காலகட்டம் தான் உக்ரைனியர்கள் உக்ரைனை விட்டு அடிச்சு தெரிச்சு ஓடின காலகட்டம். அப்ப ஏறக்குறைய இந்த இழப்புகள் இதுல பாதி வச்சுக்கிட்டாலும் 2 லட்சம்ங்கிறது கம்மியா? பெரிய எண்ணிக்கை தானே. ஆனா இப்பதான் மனுஷன் இழப்பை பத்தி பேசுறார். பெரிய அளவுல இழந்துட்டோம், அதனால இந்த போரை தொடர்ந்து எடுத்துட்டு போறதுல அர்த்தம் கிடையாது. இந்த போர் ஆரம்பிக்கிறதுலே அர்த்தம் கிடையாது ஐயா. அதனால பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்கார்றோம் அப்படின்னு இருக்காரு. தெளிவா எஜமான் 24 மணி நேரத்துல முடிச்சு காட்டணும் அப்படின்னு பைடன்ட்ட அடுத்த மேடையில சவால் விட்டாரு அப்படின்னா இங்கே முடிஞ்சு போயிடும். அதுக்கான தெளிவான பாதைய யாரு? அண்ணன் பைடன் எஜமான், உக்ரைனோட எஜமான் ஓபன் பண்ணி விட்டார். என்னதான் எம்ப்ளாயா இருந்தாலும் அவரோட சேஃப் ஜோன்னு ஒன்று இருக்குல்ல. விசுவாசத்தை காட்டிட்டேன், அதோட பலனை நான் அனுபவிக்கணும்ல அப்படின்னு ஜெலன்ஸ்கி இறுதியா ஒரு திட்டம் போடுறார். களமே கையை விட்டு போயிருச்சு. எஜமானரும் ஓகே லீவ் இட் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஜெலன்ஸ்கி திடீர்னு இந்த அறிக்கை வர்றதுக்கு சில மணி துளிகள் முன்னாடி அப்படின்னே கூட சொல்லிக்கலாம், இன்னொரு பெரிய விஷயத்தையும் ஜெலன்ஸ்கி பண்ணார். என்ன அப்படின்னா, படைகள் தனியான ஒரு படையணியை உருவாக்குறேன், இது மூலியமா ரஷ்யாவை தெரிச்சு ஓட வைக்க போறேன் அப்படிங்கிறதா. உள்ள படையணிக்கே ஆள் கிடையாது, அப்படியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கறக்கு ஆயுதம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மனுஷன் என்ன சொல்றாரு? சும்மா அடிச்சு விடுறாரோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு மைலேஜ் தேடுறாரோ அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அறிக்கை வந்தப்போ எல்லார் மனசுலயும் ஓடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் ஆள் இல்லா விமானத்துக்காக தனி படையணி அப்படின்னு. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து 1000 சீக்கிரட்டான படையணிகள் இருக்கு. என்ன சொன்னாங்க ஒரு காலத்துல? ரஷ்ய எல்லைகள்லே ஒரு யூனிட்டை வச்சிருக்கோம், அது ரஷ்யாவுக்குள்ள சாமர்த்தியமா போயிட்டு தாக்குதல் நடத்திட்டு வெளியில வருதுன்னாங்க. எவ்வளவு எண்ணிக்கை சொல்ல முடியாது. வளமையான உக்ரைன் ராணுவ வீரர்களா? சொல்ல முடியாது. உக்ரைனோட உளவுத்துறையா? சொல்ல முடியாது. சரி சொல்லாத சாமி, ஆனா முதல்ல தாக்குதல் நடந்துச்சு, இப்ப ரஷ்யாவுக்குள்ள தாக்குதலே நடத்தல. அப்ப இந்த சீக்ரெட் யூனிட்டை ரஷ்யா வேட்டையாடிருச்சா? இல்ல 1-2 உளவாளிகளை வச்சுட்டு சீக்ரெட் யூனிட்னு பில்ல போட்டு அமெரிக்கா தலையிலே மிளகா அரைச்சிட்டிங்களா? இப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு கிடையாது, உலகத்துல வாழ்ற எந்த மக்களுக்கும் கிடையாது. அமெரிக்க மக்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா செனட் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கே இருக்கு. இவன் கொடுக்குற பில்ல பூரா நீ வெரிஃபை பண்ணாம இருக்கிறதே மிகப்பெரிய தவறுன்னு செனட்லயும் காங்கிரஸ்லயும் வாரத்துக்கு ஒரு தடவை மல்லு கட்டாட்டி அவனுங்களுக்கு தூக்கம் வருது இல்லை. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சே இந்த பக்கம் பெரிய அளவு ஊழல் பண்றாங்கிறது அவர்களுக்கு நன்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான்.
இப்படி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி பல யூனிட்டுகள் வச்சு ஏற்கனவே தாறுமாறா பில்ல போட்டு எடுக்கக்கூடிய ஆள், தனியா இந்த புது யூனிட் உருவாக்குறதுக்கு என்ன காரணம்? இதுக்கான தளபதிகளை எல்லாம் அறிவிச்சிட்டாரு. இப்படி எல்லாரையும் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆயுதங்கள் வரக்கூடிய இடம், இந்த ஆயுத சப்ளை இல்ல உள்ளூர்லயே தயாரிக்கிறேன், இந்த ஆட்களுக்கான சம்பளம், போக்குவரத்து, திட்டங்கள் அப்படின்னு இவர் குடுக்கக்கூடிய பில்ல கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணவே அமெரிக்காவுக்கு கூடுதலான காலங்கள் ஆகும். ஏன்னா என்டையர் டீமும் புதுசு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவோட கம்யூனிகேஷன் இல்லாத ஆட்களை ஹையர் பண்ணி திருப்பி போட்டிருக்காரு. திருப்பி இவனுங்க ஒரு கம்யூனிகேஷன் லைனை ஓப்பன் பண்ணி இவனுங்கள்ல பாதி பேரை அவனுங்க ஆட்களாக்கி, அதாவது இந்த படையணியில இருக்கக்கூடிய பாதி நபர்களை உக்ரைனுக்கு விசுவாசமா இருக்கிறவனுங்களை கழட்டி விட்டு, அமெரிக்க விசுவாசிகளை புறக்கி எடுத்து, அதுக்கப்புறம் இங்க என்னெல்லாம் நடக்குது, அதுல எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்னு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஏறக்குறைய 3ல இருந்து 6 மாசம் ஆகும். அந்த 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள ஜெலன்ஸ்கி இவ்வளவு நாள் செட்டில் ஆனது எவ்வளவோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி அப்படின்னு தோராயமா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். இவ்வளவு காலத்துல அதை இந்த 3ல இருந்து 6 மாசங்கள்ல எடுக்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி தயாராயிட்டார் அப்படிங்கிறதா இந்த ஒட்டுமொத்த திட்டத்தோட சாராம்சம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பெரிய அளவு பேசுது. சரி, எதிரிகள் பேசத்தான் செய்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இதே தான் அமெரிக்க ஏஜென்சிகளும் பேசுறார்கள். அமெரிக்காலையும் ஒட்டு மொத்தமா இப்ப எதுக்கு இந்த படையணி, இதுக்காக டெக்னாலஜி ஷேரிங்லாம் நம்ம கொடுக்க போறோமா என்ன? ஒண்ணுமே தரப்போறது இல்லை, யூனிட்டே தரப்போறது இல்லை. எங்கிட்ட டெக்னாலஜியை தரப்போறோம், ஆனா எதுக்கு இந்த படையணி, பில்லை போட்டு எடுக்கதான் அப்படின்னு திருப்பி அங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பைடனை பொறுத்தவரை எலெக்ஷன் ஃபீவர்ல இருக்காரு, அதை அவர் சமாளிச்சுதான் ஆகணும். அதனால பில்லு எவ்வளவு வந்தாலும் அவர் செட்டில் பண்ண தயார் தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டனால தான் எஜமானர் கிட்ட விசுவாசமா இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி தனக்குன்னு ஒரு சுயரூபம் இருக்குல்ல, அதை காட்டிக்கிட்டே தானே இருக்காரு ஃப்ரம் த டே ஒன். அதோட இறுதி கட்ட மைலேஜ் எடுக்க தயாராயிட்டார். ஆனா மனுஷன் இதுல மைலேஜ் எடுக்கிறதுல பெரிய போர் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தோம்னா உக்ரைன் அரசியல்வாதிகள் தப்பிச்சு ஓடுறதோ, பணப்பெட்டியை தூக்கிட்டு ஓடுறதோ ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனா பிடிபடுற பெட்டிக்குள்ள டாலர்களோ யூரோவோ அப்படிங்கிறது பெரும் கணக்கு. என்னடா உக்ரைனுக்கு பட்ஜெட் போட பணத்தை எடுத்துட்டு போறியா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படி இதுல உள்ள ஆட்களே இப்படின்னா இந்த ஆட்களோட தலைவன் எப்படி இருப்பான்? இறுதி கட்டத்துலயும் பெரிய மைலேஜ் என்னைக்கு வேணாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி போற நிறுத்தி போடுவாங்க எல்லாட்டுக்கு. நம்ம என்ன பண்றது அப்படிங்கறக்காக ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம், இருந்தாலும் வேணும்ல. அதுக்காக இறுதி கட்டமா ஒரு பெரும் திட்டம், ஆளில்லா விமானத்துக்கான யூனிட், அதுக்கான பில்லெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிருச்சு. என்னைக்குமே உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரை அறிவிப்பு வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல நாட்களாவே எல்லாம் ஓடி முடிச்சிருக்கும். ஏறக்குறைய யூனிட்டோ பில் பாஸ் பண்ணி அமௌண்டோ உக்ரைனுக்குள்ள பம்ப் ஆகும்போது தான் அறிக்கையே வரும். அதுல இது மட்டும் விதிவிலக்கா என்ன? பைடன் முடிக்க நினைக்கிறாரு, ஜெலன்ஸ்கி செட்டில் ஆக நினைக்கிறாரு. உக்ரைனுக்குள்ள பாதி பக்கம் ரஷ்ய கொடி பறக்க போகுது, மீதி பக்கமாச்சும் ஒழுங்கா வாழ்வாங்களா அப்படிங்கிறது. ஜெலன்ஸ்கி அங்க எவ்வளவு காலம் இருப்பார், அவரை ரஷ்யா எப்படி அகற்ற போகுது, இல்ல அவரை எப்படி அமெரிக்கா தக்க வச்சுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மீதி நிலப்பரப்போட வாழக்கூடிய மக்களோட தலையெழுத்தே இருக்கு. போர் நின்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் மோசமா தான் இருக்கும். யார் கை ஓங்குதோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு காலமும் மாறி அந்த மக்கள் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு வர கூடுதலா நாட்கள் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப யுத்தம் 3 வருஷம் நடக்குது அப்படின்னா அவர்கள் யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு நார்மலா வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி இல்லை அப்படின்னா ரஷ்யா ஏமாந்துச்சுன்னா இமீடியட்டா வர வாய்ப்பு இருக்கு, அமெரிக்கா ஏமாந்துச்சுன்னா இமீடியட்டா வர வாய்ப்பு இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும். இறுதியா பார்த்த 2 ஆப்ஷன் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. முதல் ஆப்ஷன் நடக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணு, உக்ரைன் யுத்தம் எல்லாருக்கான மைலேஜ பார்த்தோம், ஒவ்வொரு நாடுகளுக்கான மைலேஜ் பார்த்தோம். அதுல பல நாடுகளும் பல நேரங்கள்ல முதல் இடத்தை பிடிச்சது. ஆனா ஒட்டு மொத்தமா தனிநபரா இருந்தே மைலேஜ் எடுத்த ஆட்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா காலமும் ஃப்ரம் த டே ஒன் ஜெலன்ஸ்கியை தவிர அந்த பட்டியலில் யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை.